நடிகர் பிருத்திவிராஜனுடைய இயக்கத்தில் மோகன்லாலுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வசூலை வாரி குவிச்சு மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபர் திரைப்படத்தினுடைய பார்ட் 2வான L2 எம்புரான் அப்படின்ற திரைப்படம். எம்புரான் சினிமாவில் குஜராத் கலவரம் குறித்த சில கருத்துக்கள் இருக்கிறதா சங் பரிவார் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எம்புரான் சினிமாவை பார்க்க போவதில்லை என கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் சொல்லியிருந்தார். அதே சமயம் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் CPM கட்சிகள் கருத்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் எம்புரான் சினிமாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது பாசிச மனப்பான்மையின் புதிய வெளிப்பாடு என சங் பரிவார் அமைப்பை விமர்சிச்சிருக்காரு கேரள முதல்வரான பினராயி விஜயன். இந்த நிலையில் எம்புரான் சினிமா குறித்து முக்கிய தகவலை பகிர்ந்திருக்காரு நடிகர் மோகன்லால். நடிகர் மோகன்லால் தன்னுடைய முகநூல் பதிவில் இது சம்பந்தமாக போட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லூசிஃபர் சினிமாவின் 2வது பாகமான எம்புரான் சினிமா குறித்து எழுந்துள்ள அரசியல் மற்றும் சமூக கருத்துக்கள் என்னிடம் அன்பு கொண்டுள்ளவர்களில் ஒரு பகுதியினருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளதாக அறிந்தேன். ஒரு கலைஞன் என்ற நிலையில் என்னுடைய சினிமாவிலும் எந்தவிதமான அரசியல் கட்சியினுடனோ கொள்கையுடனோ மத விவகாரங்களிலோ வெறுப்பு ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்வது எனது கடமையாகும். ஆகவே எங்களது எம்புரான் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு பிரியமானவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நானும் படக்குழுவினரும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதற்கான பொறுப்பு சினிமாவின் பின்னணியில் பணியாற்றிய எங்கள் அனைவர் மீதும் உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எனவே அந்த கருத்தை சினிமாவிலிருந்து நீக்குவது என நாங்கள் ஒருமித்த முடிவை எடுத்துள்ளோம். கடந்த 40 ஆண்டுகளாக உங்களில் ஒருவனாக சினிமா வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். உங்கள் அன்பும் நம்பிக்கையும் தான் என் பலம். அதை தாண்டி மோகன்லால் இல்லை என நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக போஸ்ட் போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து எம்புரான் திரைப்படத்திலிருந்து சர்ச்சைக்கு தொடர்பான கிட்டத்தட்ட காட்சிகளை 40 கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.